வேண்டும். தனி நாடு கேட்டு போராடிய நாடு இந்த நாடு. இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாது என்று தமிழீழம் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது. சைனட் பிள்ளைகளை கட்டிக்கொண்டு போராடியது ஒரு மண்ணுக்கான போராட்டம். அவ்வாறு இந்த நாட்டிலே நடந்த வரலாறு இருக்கிறது. 30,000 40,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள், சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள், இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள், சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள். அப்பாவி என்னை போன்ற 1 லட்சம் முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருக்கிறது. இதையெல்லாம் மறந்து நீங்கள் இன்று பாராளுமன்றத்திலே பேசலாம். ஆனால் மக்களுடைய வேதனையும் சோதனையும் கஷ்டமும் துன்பமும் உள்ளங்களிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாதை மன்னாரையும் அல்லது வடமாகாணத்தையும் தெற்கையும் அதாவது புத்தளத்தையும் இணைக்கின்ற பாதை என்பதனால் தான் இது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. இந்த பாதை நான் ஏற்கனவே சொன்னது போல தென் பகுதியில் இருந்திருந்தால் ஒரு நாளும் எந்த ஒரு நீதிபதியோ நீதிமன்றமோ சட்டமாதிபர் திணைக்களமோ இந்த பாதையை இழுத்து மூடுவதற்கு உதவி செய்திருக்க மாட்டார். எனவே வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த சபையிலே அங்கு வாழ்கின்ற பல லட்சம் மக்களுக்கு செய்த ஒரு பெரிய அநியாயமாக நாங்கள் இந்த சபையிலே சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த பாதை விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று உரிய அமைச்சரிடத்திலும் ஜனாதிபதியிடத்திலும் பிரதமரிடத்திலும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்குவது வழமை. ஜேவிபியிலே 3 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கும் நிதி வழங்கப்பட்ட நிகால் களபதி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். டிசிபி என்பது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் வந்து இப்பொழுது 6வது மாசம் போய்கொண்டிருக்கிறது, 5வது மாசம் இதுவரை எங்களுக்கு ஒரு கடிதம் வரவில்லை. 10 மில்லியன் தருவதாக ஜனாதிபதி நிதியமைச்சர் விவாதத்திலே சொன்னார். இதுவரை எங்களிடத்தில் ஒரு ப்ரொபோசல் கூட கேட்கவில்லை. நாங்களும் மக்களால் வந்தவர்கள், எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எங்களிடத்தில் மக்கள் போகின்ற பொழுது சின்ன பாதையை போட்டு தாருங்கள், சின்ன சின்ன தேவையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு இனிமேல் நீங்கள் ஆயுள் பூராக இன்னும் 100 வருஷத்துக்கு என்பிபி தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறீர்களா? நாளை நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்தால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு சதமும் தராமல் எதிர்க்கட்சியை வித்தியாசமாக அந்த அரசாங்கங்கள் பார்ப்பது நியாயமா? ஏன் அவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். ஜனாதிபதி அவர்களும் நிதியமைச்சரும் இந்த விஷயத்திலே ஜனாதிபதி தான் நிதியமைச்சராக இருக்கிறார். தயவு செய்து டிசிபி ஃபண்ட் அந்த அது எதிர்க்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே கொடுத்ததை போல நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போலதான் பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பு. நான் வன்னி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட ஒருவன். அன்றொரு நாள் இரவு ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது, அதாவது நடுக்காட்டிலே நாங்கள் வருகின்ற பொழுது வேறு கட்சி சார்பானவர்கள் சூழ்ந்து கொண்டு குடிபோதையிலே நின்று ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலே தான் அந்த இடத்தில் நான் வந்தேன். எனவே பாதுகாப்பு நாட்டிலே சீராக இருந்தால் பயமில்லை. சில நாடுகள் சுவிஸ் போன்ற நாடுகளிலே பாதுகாப்பு சீராக இருக்கிறது. நமது நாட்டிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாதாரண மக்கள் கொல்லப்படுகிறார்கள். நேற்று கூட கேள்விப்படுகிறோம் ஒரு துவக்கு, அதாவது கொழும்பு 7 அந்த பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. யாரை கொள்வதற்காக கொண்டு வந்தார்கள் என்று தெரியாது. ஒரு 2 போலீசாரையோ அல்லது ஒரு போலீசாரையோ அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பையாவது பலப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் அவ்வளவு பெரிய செலவு போகிறதா என்று நாங்கள் கேட்கிறோம். ஒரு மனிதனுடைய உயிர் போயின பிறகு பாதுகாப்பு கொடுக்க போகிறீர்கள்? மக்கள், அதாவது மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள். நாளை எங்களுடைய உயிருக்கு ஏதாவது வந்தால், ஆபத்து வந்தால் நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். பாராளுமன்ற பாதுகாப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கிறது.